Hi, எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. And கண்டிப்பாக இது நீங்கள் நாளைக்கு தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பில்லேட்டட் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி, ஜன்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி, எப்படி நீங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவீங்களோ அந்த விதத்தில் உங்கள் எல்லாருக்குமே நிறைய ஹாப்பினஸ் இருக்கணும்னு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். அண்ட் we're பேக் டு வேப்பங்குச்சி. ஆக்சுவலி என்னோட தப்பு தான் நினைக்கிறேன், தெரியலங்க. ஏப்ரலில் மூக்கு குத்தினேன், அதுக்கப்புறம் இட் கம்ப்ளீட்லி ஹீல்ட். நடுவில் ஐ ஹேட் லைக் அ கீலாய்ட் இஷ்யூங்கிறதுனால ஒரு 1 month அந்த ஹீலிங்கில் இருந்துச்சு. அது ஹீல் ஆனதுக்கப்புறம் ரீசெண்டாக பயங்கரமாக மூக்குத்தி மாற்றிக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலி சும்மா எனக்கு இந்த செகண்ட் பர்சனுக்கு இருக்கிற இயரிங்ஸ்லாம் சும்மா உள்ளே போட்டு வெளில எடுத்து ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் ரப்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஐ ஆக்சுவலி ஹாவ் pain in my piercing, which I've never had throughout my piercing journey. Feels like, you know, almost every once in 5 videosல நான் வந்து உங்களுக்கு என்னோட மூக்குத்தியை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பட் அந்த மாதிரி there was like this pain and I didn't want to risk it. அதனால் I removed my மூக்குத்தி and I decided to switch to வேப்பங்குச்சி. And 2-3 நாளாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு இதை வந்து சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஐ ஹோப் திஸ் ஹீல்ஸ். பிகாஸ் நேற்றுக்கு தான் வந்துட்டு இந்த வேப்பங்குச்சிக்கு மாறணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நானும் ராகவும் எங்கள் அம்மா அப்பாவோட பெங்களூருக்கு போயிருந்தோம். அங்கே தான் திடீர்னு அந்த ஹோட்டல் ரூமில் உட்காரும்போது ஐ வாஸ் லைக், ஐயோ என் மூக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ராகுவை கீழே அனுப்பி ப்ளீஸ் எங்கேயாவது தேடி வேப்பங்குச்சி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் மாற்றினேன். And I was this close to giving up on my piercing. I was just like, இவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கணுமா, இவ்வளோ கஷ்டம், டிஸ்கம்ஃபர்ட்லாம் should I go through for a piercing? அப்பப்போ வேணும்னா ஒரு பொட்டு மட்டும் ஒட்டிக்கலாமே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு I was this close to giving up. Then I said, okay fine, one last time, let's try this வேப்பங்குச்சி and see. இதுக்கப்புறம் என்னோட பிளான் என்னன்னா, இது ஹீல் ஆனதுக்கப்புறம் I'm going to put one மூக்குத்தி and leave it for at least 6 months. 6 monthsக்கு மூக்குத்தி மாற்றணுன்ற தாட்டே இல்லாமல் அந்த ஒரு மூக்குத்தி போட்டு 6 மாதம் க்ளீனாக இருந்ததுக்கப்புறம் தான் நான் மூக்குத்தியே மாற்ற போகிறேன். பிகாஸ் ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் வாட் ஐம் டூயிங் இஸ் ஐம் நாட் அலோவிங் மை piercing டு ஹீல் ஃபுல்லி. 1 monthல அது ஃபுல்லாக ஹீல் ஆகிருக்கும்னு நினச்சி கிழட்டி மாற்றி என்னென்னமோ பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. திரும்ப வந்து அதுக்கப்புறம் ஒரு மூக்குத்தி போட்டு அது ஹீல் ஆச்சுன்னு நினச்சதுக்கப்புறம் ரொம்ப உள்ளே போட்டு ஆக்சுவலி என்ன பிரச்சனை நான் சொல்கிறேனே, நான் ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப சின்ன கல் மூக்குத்தியோட மூக்கு குத்தினேன் இல்லைங்களா, அதோட தண்டும் வந்து ரொம்ப சின்னதாக மெல்லிஸாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் இப்போது மாற்றணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் அம்மாவோட மூக்குத்தி, என் பாட்டியோட மூக்குத்தி, என்னோட செகண்ட் பியர்சிங்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவை அது உள்ளே போடும்போது ஐம் ஹர்ட்டிங் மை பியர்சிங். ஸோ அதனால் அதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து மூக்குத்திக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு மூக்குக்கு ரெஸ்ட் விட்டுட்டு நான் வந்து ஐம் கோனா see how it works. ஸோ இந்த அப்டேட் கொடுத்தாச்சு, வாங்க நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே போவோம். hope you can hear me properly. ரொம்ப வந்து ஃபேன் சத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்ன மேட்டர்னா, இப்போ இட்ஸ் ஆக்சுவலி சன்செட் டைம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சன்செட் ஆகுது. பட் இட்ஸ் ஆல்சோ லிட்டில் க்ளவுடி. ஸோ அதனால கொஞ்சம் க்ளூமியாக இருக்குது. ஜென்ரலாக கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நானே எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ராகுவோட அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து நைட் டைமில் தான் பிறந்தாரு. ஸோ அதனால் அவரோட பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னா நல்லா இருட்டுன்னு அதுக்கப்புறம் பூஜை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் ஆல்சோ வெரி கன்வீனியன்ட். பிகாஸ் காலையில் நம்ம வந்து ப்ரெப் எல்லாம் பண்ணிக்கலாம், ஈவினிங் சுவாமி கும்பிடுறது ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி த ஹோல் டே ஐ வாஸ் ஸோ டயர்ட். லைக் இப்போது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீடியோவே நான் ஸ்க்ராப் பண்ணிடலான்னு இருந்தேன். பிகாஸ் எப்போவுமே எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிறத உங்களுக்கு காட்டுவேன். அதுவே எனக்கு வந்து ஒரு செம மெமரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பூஜையோட ஒரு கிளிம்ஸ் நான் உங்களுக்கு காட்டுவேன். பட் இன்னைக்கு என்னன்னா, இன்னியூ ஐ குடன்ட் கெட் ரெடி பிகாஸ் எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது. நேற்றுக்கு ஆக்சுவலி நாங்கள் பை ரோட் பெங்களூர் வித்தின் 24 hours போயிட்டு திரும்ப வந்துட்டோம். அதுக்கப்புறம் காலையில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சின்சியராக நான் வந்துட்டு ஜிம்முக்கெலாம் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததில் ஐ திங்க் ஓவர் த லாஸ்ட் few days சில ஷூட்ஸ்க்காகவும் அண்ட் சில வேலைகளுக்காகவும் ஐவ் பின் ஓவர் அப்யூசிங் மை பாடி. பிகாஸ் ரெஸ்டே இல்லாமல் கண்டினியூஸாக ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கேன். மென்டலி ஆல்சோ ஐம் கான்ஸ்டன்ட்லி திங்கிங் அபவுட் சம்திங் ஆர் தி அதர். அதனால இட் ஆல் டுக் அ டோல் ஆன் மீ டுடே அண்ட் ஐ லிட்ரலி like I took this power nap which I thought was going to be for 5 minutes, ended up being for 1 hour. And அது தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் I was really tired. So I scrapped the idea of dressing up today because I knew that அதுவே ஒரு தனி நான் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 1 hour ஆகிடும்.
மினிமம் ஐம் சேயிங். ஸோ அதனால நான் ட்ரெஸ் அப் பண்ணுறதை விட இன்னைக்கு வந்து கிருஷ்ணரை ரெடி பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஜென்ரலாக எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் அதுக்கு முந்தின நாளே நான் வந்து என் பூஜை ரூமில் என்னெல்லாம் ஜோடிச்சு வைக்கணுமோ என்னெல்லாம் ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிடுவேன். பட் நேற்றுக்கு நாங்கள் பெங்களூரில் இருந்ததுனால இன்னைக்கு காலையில் பண்ணலாம்னு நினச்சேன். காலையில் ஃபுல்லாக நான் டயர்டாக இருந்ததுனால எதுவும் பண்ணல. ஸோ இப்போ தான் பண்ண போகிறேன். பண்ணி முடிச்சு பூஜை பண்ணணும். அதனால நான் வந்து சாரிலாம் கட்டலை, இந்த ஒரு சல்வார் போட்டிருக்கேன். பட் இதுவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. பிகாஸ் இட்ஸ் ஆக்சுவலி ப்ளூ கலர். மேபி எனக்கு கண்ணில் பார்க்குறத விட அந்த கேமராவில் கொஞ்சம் டார்க்காக தெரியுது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ளூ அண்ட் கிருஷ்ணர்னாலே இட்ஸ் ப்ளூ. ஸோ அதனால் அந்த ஒரு விதத்தில் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன். அண்ட் இப்போது we're going to get ready. I mean we're going to get everything ready for the பூஜை. அண்ட் நான் வந்து இந்த தட்டில் தான் என்னோட 2 குட்டி கிருஷ்ணர் இருக்காங்க. ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் தலை கிருஷ்ண ஜெயந்தி அப்போது ராகவ் எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு குட்டி கிருஷ்ணர் வாங்கிட்டு வந்தார். எங்கள் அம்மா எனக்கு சர்ப்ரைஸாக அதை விட கொஞ்சம் பெரிய கிருஷ்ணர் வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் 2 கிருஷ்ணரை வச்சு நான் பூஜை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் டைம் we're going to do the பூஜை. ஸோ அதனால் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு பிரிங் மை கிருஷ்ணர்ஸ். வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு பூஜை அப்போ மட்டும் அவங்களை எடுத்து அழகாக நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது நான் ஒரு ஃபார்மேட்டில் பண்ணுவேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தட்டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான தட்டு. இந்த தட்டில் தான் நான் மேக்ஸிமம் ஏதாவது வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் இந்த தட்டில் தான் வச்சு பண்ணுவேன். இது வந்து ஆக்சுவலி எங்கள் அம்மா முதல்ல லைக் பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல, அதே மாதிரி நாங்கள் ராகவா பையன் பார்க்க வந்தோம். அது வந்து நிச்சயதார்த்தம்னு சொல்ல முடியாது, பட் ராகவ் வீட்டுக்கு ஒரு சாப்பிட்றதுக்காக வந்தோன்றப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு தட்டு நிறைய ராகுவுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆக்சுவலி இந்த தட்டு ஃபுல்லாக. ஆனால் என்னென்னா இந்த தட்டு பத்தாத அளவுக்கு எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ பொருட்களையும் வந்து இந்த ஒரு தட்டில் தான் வச்சு கொடுத்தாங்க. இதுக்கு பின்னாடி வந்து ராகவோட பேரும் என்னோட பேரும் இருக்கும். ஸோ இட் வாஸ் லைக் த ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா அப்பாலாம் இருக்கும்போது, லைக் அது வரைக்கும் நான் பாத்ரூம் செவர்லலாம் எழுதி வச்சுருக்கேன் எங்கள் ஸ்கூலில் ராகவ் நக்ஷத்ரான்ட்டு. பட் எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சு எங்களுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்கன்ற அந்த ஐடியா வந்து முதல்ல எங்கள் பேரை நான் ஒன்றா பார்த்த இடம் அப்படின்னா அது இந்த தட்டு தான். ஸோ இட்ஸ் ரியலி ரியலி ஸ்பெஷல். ஸோ இந்த தட்டு வந்து ஏற்கனவே ஒரு விநாயகர் இங்கே இருப்பார். இதுக்கு மேலே தான் நான் வந்து கிருஷ்ணரை அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இவங்க தான் என்னோட அந்த 2 குட்டி கிருஷ்ணர். இது வந்து ராகவ் எனக்கு வாங்கி கொடுத்தது, எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ இவங்க 2 பேரையுமே வந்து நான் இதுக்கு மேலே வைக்கலான் இருக்கேன். இது வந்து ஆக்சுவலி கிரி ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி பூஜை சாமான் கிடைக்கிற கடைகளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குட்டி மேடை மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த தட்டு மேலே இப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே தான் இந்த 2 கிருஷ்ணரையும் வைக்கிறதா பிளான். ஸோ இப்படி தான் இவங்க உட்காந்துட்டு இருக்க போகிறாங்க. நானே வந்து வீடியோலாம் எடுக்கிறேன்னா, ஸோ அதனால் எனக்கு தனியாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. ராகவ் இஸ் ஆல்சோ ரியலி டயர்ட் அண்ட் ஹீ நீட்ஸ் டு ரெஸ்ட் ஃபார் சம் டைம் நவ். அண்ட் எங்கள் மாமனார் மாமியார் அவங்க எல்லாருமே அவங்களோட ஃப்ளாட்டில் நடக்க போகிற பூஜையில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களோட செட்டப்பாக இருக்க போகுது. ஸோ இப்போ கிருஷ்ணருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு முதல்ல இந்த பிளாட்ஃபார்மை இந்த தட்டு மேலே வச்சுக்கிட்டேன்னா மிச்சம் இருக்கிற இடம்லாம் எம்டியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அங்கே ஃபுல்லாக நான் பூ வைப்பேன். இப்போ by the way, I'm such a blessed daughter-in-law that way. இந்த பூ வாங்குறது, தேங்காய் வாங்குறது, பழம் வாங்குறது, மாலை வாங்குறது, இது எதுவுமே நான் பண்ணல. எல்லாமே என் மாமனார் எங்கள் மாமியார் தான் பண்ணி கொடுத்தாங்க. And in that way I feel like, you know, our family life, we can just genuinely have the intention to help each other out. Life ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ட்டு. பிகாஸ் நான் நிறைய விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அவங்க நிறைய விதத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை நீ மருமக நீ தான் பண்ணும், நீ மாமியார் நீ தான் பண்ணும், அப்படிலாம் எதுவும் கிடையாது. and that makes life so beautiful. ஸோ என்கிட்ட இந்த மாதிரி ஃப்ளாட்டான ரோஸஸும் இருக்குது. ஸோ ரோஸஸ் அண்ட் சாமந்தியை வந்து நான் ஆல்டர்னேட்டாக வச்சு இதை டெக்கரேட் பண்ணலான் இருக்கேன். நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுவேன். இப்படி தான் இந்த பிளேட்டை வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஆல்டர்னேட்டாக வந்து இந்த பிங்க் கலர் ரோஸஸ் வச்சு நடுவில் 2 சாமந்தி பூ வச்சுருக்கேன். ஸோ சென்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ண அந்த ஸ்லாப் இருக்குது. இப்போது நம்மளோட குட்டி பேபி கிருஷ்ணாவுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வைக்கணும். ஸோ கரெக்டாக அவங்க நெத்தியில் க்யூட்டாக குட்டியாக சந்தனம் 2 பேருக்கும் சந்தனம் வச்சுட்டு அப்புறம் ஒரே கையில் 2 பேருக்கும் குங்குமம் வச்சிடலாம். இதை பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, பூக்களே
சற்று ஓய்வெடுங்கள், கிருஷ்ணர் வந்து விட்டார், கண்ணன் வந்து விட்டார். ஓகே, ஸோ நம்மளோட கிருஷ்ணரோட அந்த பிளேட்டை வந்து நான் டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் சிமிலராக நாங்கள் வந்து விநாயகர் பிடிச்சி வைக்காங்க. லைக் இது வந்து இஸ் அகேன் அ நியூ ஹேபிட் தட் ஐ லேர்ன்ட் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட். ஸோ ராகவோட ஃபேமிலியில் வந்து எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் பூஜை பண்ணுவாங்க. ஸோ பிள்ளையாருக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கும், அதை சொல்லிலாம் பூஜை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். ஸோ இப்போ அவருக்கான ஒரு டெக்கரேஷன் நான் பண்ணுவேன் யூஸ்வலாக, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ பிள்ளையார் வைக்கிறதுக்கு நான் யூஸ்வலாக இந்த தட்டு யூஸ் பண்ணுவேன். அண்ட் மஞ்சளில் நம்ம பிடிச்சி வைக்கிற பிள்ளையார் வந்து வெத்தலையில் வைக்கணும்னு எங்கள் மாமியார் சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வெத்தலையிலேயே இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுவேன். ஸோ அது வந்து ஆட் நம்பர்ஸில் எடுத்துக்கணும் சொன்னதுனால நான் வந்து 5 சூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ 5 லீவ்ஸ், பீட்டில் லீவ்ஸ் எடுத்துக்கிட்டு அது இந்த மாதிரி ஒரு ஃபேன் மாதிரி விரிச்சிட்டு இதுக்கு நடுவில் வந்து நான் பிள்ளையாரை பிடிச்சி வைப்பேன். இப்போ அதை எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ தூள் மஞ்சளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் தேவையில்லையான்ட்டு. அண்ட் இந்த மாதிரி நம்மளால அது பிடிச்ச ஒரு ஃபார்மாக வைக்கிற அளவுக்கு வந்தாலே போதும், அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிட்டா ஓகே. இப்போது இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் சும்மா இது ஒரு கோன் ஷேப்பில் நம்ம எப்படி நமக்கு தோணுதோ அப்படி பிடிச்சு வச்சாலே அது பிள்ளையார் தான் கணக்குங்க. ஆனால் எனக்கு வந்து ஐ லைக் டு டூ இட் அ லிட்டில் பிட் மோர் கிரியேட்டிவ்லி. இது வந்து நான் ஆக்சுவலி ரேண்டமாக பின்ட்ரெஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒருத்தவங்களோட பூஜை செட்டப்பில் நான் இதை பார்த்தேன். அன்னிலிருந்து எனக்கு இது ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை நல்லா கொஞ்சம் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பால் மாதிரி பிடிச்சிப்பேன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஐ ஹோப் யூ கேன் சி. ஸோ இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் எலாங்கேட் பண்ணிப்பேன். லைக் ரவுண்டிலேருந்து கொஞ்சம் ஒரு லாங்கரான ஒரு ஸ்ட்ரக்சராக இதை வந்து எலாங்கேட் பண்ணிப்பேன். ஓகே, அதுக்கப்புறமா 2 காது பிடிச்சி வைப்பேன். இந்த பக்கம் ஒரு காது, உங்களுக்கு தெரியுதுங்களா, இது ஒரு காது. இந்த பக்கம் ஒரு காது பிடிப்பேன். 2 சைட்லேயும் உங்களுக்கு ஒரு காது இருக்கா. இது பிள்ளையாருன்னு நினச்சிக்கிட்டே பாருங்க, அப்போ உங்களுக்கு பிள்ளையார் தெரிவார். ஓகே, ஸோ 2 காதுக்கு அப்புறம் அந்த காதுக்கு கீழே அவரோட வேஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது பண்ணதுக்கப்புறம் அவரோட ட்ரங்க்கை வந்து நம்ம பிடிக்க போகிறோம். ட்ரங்க்குக்கு வந்து ரொம்ப ஜென்டிலாக இந்த 2 காதுக்கு நடுவில் நம்ம பிஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். இது நான் பார்த்து பண்ணிக்கிறேன். தடா, இவர்தான் என்னோட பிள்ளையார். நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 2 காது, இது வந்து தந்தம், இது அவரோட தொப்பை அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் நத்திங், ஆக்சுவலி பிடிச்சி வைக்கிறதா பிள்ளையார், பட் இருந்தாலும் லிட்டில் பிட் ஆஃப் என்ஹான்ஸ்மெண்ட். அண்ட் இதை நான் பண்ணுறதுக்கு என் வீட்டில் என்னை எப்படி பாராட்டுவாங்க தெரியுமா. ஏதோ நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கல்ப்டர், நான் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கிற அந்த கேவ்ஸ் எல்லாம் நான் தான் டிசைன் பண்ணேன்ற மாதிரி என்னை ஃபீல் பண்ண வைப்பாங்க. எல்லாரும் வந்து வா வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே எனக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கும் இது வந்து என்ஹான்ஸ் பண்ணால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளோட பிள்ளையார். ஸோ இவரை வந்து இந்த வெத்தலைக்கு நடுவில் நம்ம உட்கார வச்சிடலாம். ஸோ வெத்தலைக்கு நடுவில் வந்து நம்ம பிள்ளையாரை வச்சாச்சு. இப்போ பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் வச்சிடலாம். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் பூஜை ரூம் செட்டப், ரொம்ப நான் ஆசைப்பட்டு லைக் எல்லாமே ஆசைப்பட்டு பண்ணுறது தான். ஸோ விடுங்க, அது விடுங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் பூஜை ரூம் செட்டப், பூஜை ரூமில் இருக்கிற சுவாமி படம் அதெல்லாம் தாண்டி பண்ண வேண்டிய 2 விஷயங்கள் ஸ்பெஷலாக கிருஷ்ண ஜெயந்திக்கு இது 2 தான். ஸோ இதை நான் முடிச்சிட்டேன். இப்போ பூஜை ரூமை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி இதெல்லாம் பூஜை ரூமில் செட்டப் பண்ணி அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நானும் ரெடி ஆயாச்சு. என்னோட கேமராமேன் மை டார்லிங் ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ ஹியர். ஸோ இப்போ நான் ஜாலியாக வேலை பார்க்கலாம், என்ன நிறைய ஆங்கிள்ஸில் அவர் கவர் பண்ணுவார். ஸோ இப்போ ஐம் கோயிங் டு டூ த மெயின் பார்ட் ஆஃப் கிருஷ்ண ஜெயந்தி. ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து கிருஷ்ண ஜெயந்தினாலே என் மைண்டில் இருந்த ரெஜிஸ்டர்டான ஒரு இமேஜ் நிறைய பேருக்கு இப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைய வந்து அரிசி மாவில் நடக்க வச்சுட்டு கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டு நடக்க வைப்பாங்க. ஐ திங்க் எங்கள் அம்மா அதை என் அண்ணனுக்கு பண்ணியிருக்காங்க, எனக்கு பண்ணியிருக்காங்க, ராகவுக்கு அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் லைக் அ ஃபாண்ட் மெமரி. அண்ட் இன்னைக்கு
வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அது இன்னும் டபுள் ட்ரிபிள் சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் எல்லாருக்கும் கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டு இந்த மாதிரி நடக்க வச்சு அவங்களோட ஃபுட் பிரிண்ட்லாம் பார்க்கறது தட்ஸ் அ ரியல் ஸ்பெஷல் ஃபீலிங். ஆனால் இன்னைக்கு நானே அந்த குழந்தையா நடக்க போகிறது கிடையாதுங்க. பட் அரிசி மாவை வந்து தண்ணியில் சேர்த்து கலந்து நான் வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் வாசல்ல இருந்து சுவாமி ரூம் வரைக்கும் அது வந்து அப்படியே அந்த பாதத்தை வரைய ட்ரை பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வாசல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். They have started பூஜை. நம்ம கொஞ்சம் லேட், but we will go ahead. Hi, so finally we're ready for the puja and I thought நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு. because there are some things that's very special to me. Number one, this is my Swami room. I think நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்கன்ட்டு. ஸோ அந்த இடத்த நாங்கள் விட்டுட்டு எப்போவுமே ஸ்பெசிஃபிக் பூஜை ஸ்பெஷல் பூஜை இருந்ததுன்னா தரையில் உட்காந்து அதை ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதனால ஐ செட் இட் அப் கீழே. ஸோ இங்கே வந்து முதல்ல நம்மளோட கிருஷ்ணர் இருக்காரு. அந்த பூ அலங்காரம்லாம் நான் பண்ணினதை நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் எங்கள் மாமனார் வீட்டு சைடில் எப்போவுமே பஞ்சு மாலை போடுவாங்க. இது நிறைய கடைகளில் கிடைக்கும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பஞ்சை வந்து சுருட்டி சுருட்டி நடுவில் ரெட் கலர்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பஞ்சு மாலை வந்து ரெண்டு கிருஷ்ணருக்கும் சேர்த்து ஒரு மாதிரி ஜாயிண்டாக போட்டாச்சு. அண்ட் இங்கே வந்து வி ஹாவ் ஆர் பிரசாதம் ஆஃபரிங்ஸ் டு த காட். ஸோ இங்கே வந்து பழம், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய் அதெல்லாம் வச்சிருக்கோம். இந்த சென்டர் பிளேட்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ். இது வந்து எவ்ரி இயர் குடிக்கிறது கிடையாது. நாங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து பெங்களூருக்கு போயிருந்தோம் எங்க அம்மா அப்பாவோட. ஸோ எங்க அப்பா வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் தான். ஸோ அங்க அவருக்கு ரொம்ப பிடிச்ச 2 கடைகள்ல இருந்து எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு. நம்பர் 1 இஸ் இது வந்து தார்வாட் பேடான்னு சொல்லுவாங்க, மிஸ்ரா பேடா. லைக் ஐ திங்க் இது கர்நாடகா சைட்ல ரொம்ப ஃபேமஸ். ப்ரௌன் கலர்ல இருக்கும் பேடா. அண்ட் அந்த பேடாவை வந்து நான் வச்சிருக்கேன். நான் நேற்று வாங்கும் போதே யோசிச்சேன் இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு படைக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் இதுவும் வந்து ஹோலிகே மனே அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. அங்க வந்து போலி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த போலியில வந்து எங்களோட ஃபேவரட் கோவா போலியை வந்து நான் வச்சிருக்கேன். இது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்க மாமியார் வீட்டுல எப்பவுமே வைப்பாங்க. அவல், வெண்ணெய், தயிர், பால். அண்ட் இங்க வந்து நாங்க ஸ்பெசிஃபிக்கா கோகுலாஷ்டமிக்கு எங்க மாமியாருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட், அவங்க வந்து ஹோம் மேடா எங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் எல்லாமே கவர்ல வச்சிருக்கேன் நீங்க நினைக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் தட் ராகவ் அண்ட் ஐ ஆர் போத் ஆன் அ டயட். ஸோ இது எதுவுமே நாங்க சாப்பிட போறது கிடையாது. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போறோம். அதனால இப்போ அதை பிரிச்சு வச்சு அது கொஞ்சம் நமத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கறத விட அது அதே ராப்பர்ல வச்சுக்கிட்டா ஐம் ஷுர் மை கிருஷ்ணர் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால அது அப்படியே நாங்க வந்து பூஜை பண்ணிட்டு பிரசாதமா we're going to give it to the kids. மற்றபடி நம்மளோட விநாயகர் இங்க இருக்காங்க, பஞ்சபத்ர உத்ரணி அண்ட் மணி. அண்ட் தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். ஸோ இது வந்து நாங்கள் கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணும்போது யூஸ் பண்ண போகிற ஃப்ளவர்ஸ். ரோஸஸ், சாமந்தி அண்ட் துளசி இலை, அரளிப்பூ அது எல்லாமே இருக்குதுல்ல. அண்ட் இது வந்து நாங்கள் தனித்தனியாக பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிற பூ. ஸோ இது ஒன்று ராகவுக்கு, ஒன்று எனக்கு. அண்ட் பூ எல்லாமே தரையில கொட்டி அதை கிளீன் பண்றதை விட இந்த மாதிரி தாம்பூல தட்டு இருக்கும்ல. ஸோ இது வந்து விநாயகருக்கு கம்மி பூ, ஏன்னா குட்டி பூஜை தான் அவருக்கு. ஸோ அதுக்கு இந்த தட்டும் கிருஷ்ணருக்கு பண்றது கொஞ்சம் பெரிய பூஜையா இருக்குங்கிறதுனால அதுக்கு இந்த தட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஃபைனலி ஐ எம் ஆல் செட் அண்ட் ஐ எம் வெரி மச் ரெடி ஃபார் த பூஜை. இப்போ நாங்கள் பூஜையை பண்ணிட்டு மீட் பண்றோம். அண்ட் ஐ வாண்டட் டு ஷோ யூ ராகவ்ஸ் அவுட்ஃபிட். அங்கே only then you can see. So this is what I got made for Raghav. ஒரு குர்தா அண்ட் வேஷ்டியும் வந்து ப்ளூ கலர். ஸோ ஆக்சுவலி நானும் ஒரு ப்ளூ கலர் பட்டுப்படவை தாங்க எடுத்து வச்சேன். பட் நான் ரெடி ஆக முடியலனாலும் ஐம் ஸோ ஹாப்பி தட் மை ஹஸ்பண்ட் இஸ் ரெடி. லெட்ஸ் ஸ்டார்ட். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. நான் என் வாழ்க்கையிலேயே உடைச்ச முதல் தேங்காய். இந்த அப்பேரட்டிஸ் செம்மையா இருக்குங்க. நான் என்னோட அமேசான் ஹாலில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இட் இஸ் மார்வலஸ். ஸோ தேங்காய் தண்ணி கூட பார்த்தீங்கன்னா கீழே வந்து அழகா அது கலெக்ட் பண்ணிடுது. ஸோ இதை கூட நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். வாவ், ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃப்ளாட்லலாம் இருக்கும், நம்ம கிட்ட வந்து துணிக்கல்லாம் இல்லை. ஆக்சுவலி எங்கள் அம்மா வீட்டில் துணிக்கல் இருக்கும், அதுதான் தேங்காய் உடைப்பாங்க. சப்போஸ் ஃப்ளாட்ல இருக்கும் அந்த மாதிரி வசதிகள் நமக்கு இல்லைன்னா இதில் உடைக்கலாம். ப்ளீஸ்.
தேங்க்யூ. குட்டி குட்டி எடுத்துக்கிறேம்மா. தேங்க்யூ. The celebration with our favorite cook with Komali. Weekend வெல்ல போயிட்டதுனால எபிசோட்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இட்ஸ் டைம் டு என்ஜாய் குக் வித் கோமாளி.